எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் அப்பா. கடவுளே, இந்த நாளிலும் சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜாவே. கடவுளே, எங்களுடைய மனதிலே பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறதப்பா, பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ராஜாவே. இதற்கு ஒரு தீர்வே இல்லையா கடவுளே? என்ன நடக்குமோ என்று தெரியவில்லையே என்ற அச்சம் எங்கள் மனதை பறித்து கொண்டிருக்கிறதப்பா. கடவுளே, தயவு செய்து சுவாமி எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, உண்மையல்லாமல் வேறு எந்த காரியங்களும் நடக்காது என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இன்னும் அதிகமாக எங்கள் நெஞ்சிலே வளரும்படியாகவும், நாங்கள் எந்த பிரச்சனைகளை குறித்து மனதிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும்படி கடவுளே, இன்னும் அதிகமான விசுவாசத்தை நாங்கள் எங்களுடைய மனதிலே ஊன்றி விதைக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜாவே. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை எங்களை இன்னும் விலக வைக்கிறதப்பா. உங்களிடமிருந்து விலக வைத்து கடவுளே, அந்த பிரச்சனைகளை குறித்தே நாங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ராஜாவே. நீரே சொல்லியிருக்கிறீரப்பா, விசுவாசித்தவன் கடவுளே கண்டிப்பாக ஜெயத்தை காண்பான். கடவுளே, தயவு செய்து சுவாமி நாங்கள் விசுவாசிக்கிறபடி ஆகட்டும் ராஜாவே. நாங்கள் நல்லவைகளை விசுவாசிக்கட்டும் ராஜாவே. எங்கள் உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்று விசுவாசிக்கட்டும் அப்பா. எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என்று விசுவாசிக்கட்டும் அப்பா. எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய வலிகள் நீங்கும் என்று விசுவாசிக்கட்டும் அப்பா. எங்கள் உடலில் இருக்கக்கூடிய அரிப்புகள், சொறிகள் கடவுளே, அத்தனை விதமான வலிகள் கடவுளே, எல்லா விதமான வேதனைகளும் நீங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கட்டும் ராஜாவே. எங்கள் தலையில் இருக்கக்கூடிய எல்லா புண்களும் ஆறி போகட்டும் அப்பா. கடவுளே, இந்த நேரத்தில் சுவாமி எங்கள் கால் வலிகள் மறைந்து போகட்டும் சுவாமி. எங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைந்து போக பண்ணுங்கப்பா. கடவுளே, இந்த நேரத்தில் சுவாமி எங்களுடைய இருமல், காய்ச்சல், சளி அத்தனை மறைந்து போகட்டும் சுவாமி. கடவுளே, நீரே கூட இருந்து கடவுளே, நாங்கள் உண்ணுகிற உணவுகளிலிருந்து, உடுத்துகிற உடைகளிலிருந்து, போகிற இடங்களிலிருந்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீர் பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. எந்த தொற்றுகளும் எங்களுக்கு ஏற்படாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. தொற்றுகள் ஏற்பட்டு இருந்தால் கடவுளே, அது அத்தனையும் அறுப்புண்டு போகட்டும் ராஜாவே. இனி நாங்கள் எந்த தீங்கையும் காணாமல் இருக்கட்டும் ராஜாவே. இந்த நாள் முழுவதும் கடவுளே எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.